கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். வணக்கம். மீண்டும் உங்களை ரகசிய கேள்விகள் நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி ரொம்ப பல காலர்கள் ஆர்வமோடு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க லைனில். பல கடிதங்கள் இன்றைக்கி வந்திருக்கு. வழக்கம் போல் நாம் ஒரு புதிய தகவலோடு இன்றைக்கி ஆரம்பிப்போம் நிகழ்ச்சியை. ஓகே, செக்ஸில் எல்லாமே குற்ற உணர்வோடு தான் இருக்கும். எல்லா பிரச்சனைகளும் தப்பு, மாஸ்டர்பேஷன் தப்பு, அது தப்பு, இது தப்பு, வேறு பாஸ்டரில் செக்ஸ் பண்ணுறது தப்பு, வாய் வழியாக செக்ஸ் பண்ணுறது தப்பு, பல குழப்பங்கள் நமக்கு இருக்குது. இது எல்லாமே தவறு அல்ல அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்போ செக்ஸில் தவறு எது, செக்ஸில் தவறுகள் எது அப்படின்னு பார்த்தா சில குற்றங்கள் இருக்குது. எக்ஸிபிஷனிசம் அப்படின்னு சொல்கிறோம். என்னென்னா, பெண்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க, திடீர்னு ஒரு ஆண் உடையை விளக்கி காட்டுறது, எக்ஸிபிட் பண்ணுறது, இது எக்ஸிபிஷனிசம். இது ஒரு குற்றம். அவங்கள அதிர்ச்சிக்குள்ளாக்குறது தான் இந்த நோயாளியினுடைய நோக்கமாக இருக்கும். ஒரு ஆபாசமாக அதிர்ச்சிக்குள்ளாக்குறது. அடுத்து ஃபெட்டிஷ், ஒரு பெண்ணுடைய உள்ளாடையை சேகரிக்கிறது, ஷூ எடுத்து வைக்கிறது, பல்வேறு பொருட்களை சேர்த்து வைக்கிறது, இது ஒரு அப்நார்மல் பிஹேவியர். அடுத்து ஃப்ரட்டரிசம். பஸ்ஸிலலாம் இது நிறைய நீங்கள் பார்க்கலாம். ஆண்கள் ஆணுறுப்பை உடையோடு இருக்க பெண்களுக்கு பின்னால் தேய்ச்சி இன்பம் காண்றது, இது ஒரு குற்றம். இது பல பேரை நியூசன்ஸுக்கும் அவமானத்துக்கும் உள்ளாக்குற ஒரு குற்றம். அதே போல் தன்னை சிறு குழந்தைகள்கிட்ட செக்ஸ் விளையாட்டுகள் விளையாடுவது, ஃபிடோஃபீலியா அப்படின்னு. அதே மாதிரி மிருகங்களோட ஜூஃபீலியா, மிருகங்களோட உறவு கொள்வது. அதே போல் இறந்து போன பிணங்களோட உறவு கொள்வது, நெக்ரோஃபீலியான்னு சொல்கிறோம். அதை இறந்து போன பிணங்களோட செய்கிறது நெக்ரோஃபீலியா, மிருகங்களோட செக்ஸ் வச்சுக்கிறது ஜூஃபீலியா, குழந்தைகளோட வச்சுக்கிறது பீடோஃபீலியா. இதை தவிர மொசாக்கிசம், சேடிசம்ன்ற வார்த்தை நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. செக்ஸில் சேடிசம்ன்றதுன்னா என்னென்னா, ஒருத்தரை கொடுமைப்படுத்தி அதில் செக்ஸ் உணர்வு அவங்களுக்கு கிடைக்கும். இது சேடிசம். மொசோக்கிசம்னா என்னென்னா, அடி வாங்கி அதில் இன்பம் காணுவாங்க, துன்பப்படும் போது அவங்களுக்கு அதில் ஒரு செக்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இதை தவிர வாயரிசம், மற்றவங்க செக்ஸ் பண்ணுறத வேடிக்கை பார்க்குறது, பீப்பிங் டாம் அப்படின்னு சொல்லுவோம். ஜன்னல் துவாரத்து வழியாக இல்லை கதவு ஓட்ட வழியாக குளிக்கிறதையோ இல்லை தாம்பத்திய உறவில் ஈடுபடுறதையோ பார்க்குறது, பீப்பிங் டாம். அடுத்து டெலிஃபோனிக் அப்சீன் கால்ஸ். ஒரு பொண்ணோட நம்பரை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப ஆபாசமாக பேசுகிறது, பேசிட்டு இந்த மனமுனையிலேருந்து மாஸ்டர்பேட் பண்ணலாம், இல்லை செக்ஸ் இன்பம் அனுபவிக்கலாம் அவங்க. இது எல்லாமே ஒரு பாலியல் குற்றங்கள். இந்த விஷயங்கள் தான் பாலியல் குற்றங்களே தவிர இதெல்லாம் தண்டனைக்குரியவை. ஒரு மனவியாதியினுடைய வெளிப்பாடுன்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி செய்ய வேண்டியவை. இதில் யாராவது இந்த மாதிரி பிரச்சனையில் அவதிப்பட்டாங்கன்னா அவங்கள சரி செய்யணும், இல்லைன்னா குற்றவியல் நடவடிக்கைகள் அவங்க மேலே எடுக்கப்படும். அதனால் இந்த விஷயங்களை நாம் அவாய்ட் பண்ணோம். இதுதான் செக்ஸில் குற்றம். மற்ற விஷயங்கள் தாம்பத்திய உறவுகளில் எதுவுமே குற்றம் அல்ல. தம்பதிகள் சம்மதித்தாங்கன்னா எல்லா விஷயங்களுமே சரியான விஷயங்கள் தான். ஹலோ, ஒரு காலர் லைனில் வெயிட் பண்ணுறாங்க. ஹலோ சார், வணக்கம் சார். தேனியிலேருந்து பேசுகிறேன் சார். வணக்கம், தேனியிலேருந்து பேசுகிறீங்க. உங்கள் பேருங்க? என் பேர் ராஜன் சார். ராஜன்? ஆமாம் சார். சொல்லுங்கள் ராஜன். இப்போ சார் நம்மளுக்கு சுகர் இருக்குது சார் எனக்கு. சொல்லுங்கள். இப்போ இந்த ஒரு 2 வருஷமா சுகர் இருக்குது சார். சொல்லுங்கள் சார். சரியா இதாக மாட்டேங்குது சார். என்ன வயதாகுதுங்க உங்களுக்கு ராஜன்? வயசு 41 ஆகுது சார். 41 வயதாகக்கூடிய ராஜனுக்கு 2 வருஷம் சர்க்கரை இருக்கு. ஆமாம் சார். பொதுவாக சர்க்கரை வியாதி உங்களுக்கு ஆண்மை குறைவு உண்டாகிறதுக்கு இல்லை உங்கள் உடம்புல பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு குறைந்தபட்சம் 5 வருடங்கள் ஆகும். சரி சார். அதுக்கு முன்னாலேயே உங்களுக்கு சர்க்கரை வியாதியில் 50% பேர் ஆண்மை குறைவுக்கு ஏற்படுறது, பாதிக்கப்படுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நிறைய பேர் மனதாலேயே அவங்களுக்கு ஆண்மை குறைவு வந்துடும். சரி சார். ஆனால் கூட சில நேரங்களில் உங்களுக்கு என்னென்னா 2 வருடத்துக்கு முன்னால் நீங்கள் பிளட் செக் பண்ணியிருக்க மாட்டீங்க, அப்போது பல வருடங்களுக்கு முன்பாகவே கூட சர்க்கரை வியாதி இருக்கலாம். இதெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. சரி சார். மருத்துவர்கள் உங்களை ஆராய்ச்சி செய்து என்ன காரணத்தினால உங்கள் உடம்புல எந்த இடத்துல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, இரத்த குழாய்களை பாதிச்சிருக்கா, நரம்புகளை பாதிச்சிருக்கா, இல்லை ஹார்மோன்களை குறைபாடுனால உங்களுக்கு ஆண்மை குறைவு இருக்கான்னு கண்டுபிடிச்சு முழுமையாக உங்களை சரி செய்ய முடியும்.
நீங்கள் அற்புதமாக மறுபடியும் தாம்பத்திய உறவில் ஈடுபட்டு இன்பமாக வாழ முடியும். நீங்கள் தகுதி வாய்ந்த மருத்துவர் அணுகுங்க. உங்களை பரிசோதித்து முழுமையாக சரி செய்ய முடியும். சர்க்கரை வியாதி ஆண்மைக்கு ஒரு தடை அல்ல. நீங்கள் முழுமையாக இன்பம் அணிக்கலாம். வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா உங்களுக்கு? இல்லை சார், வேற ஒன்றும் இல்லை சார், அது ஒன்றுதே சார். கேள்வி நமக்கு வந்து மாதவிடாய் காலத்தில் உடலுறவு வைத்து கொண்டால் விந்தை பெண்ணுறுப்பில் செலுத்தக்கூடாது என்கிறார்கள். அது உண்மையா பொய்யா? மாதவிடாய் காலத்தில் நீங்கள் தாம்பத்திய உறவு ஈடுபடலாம், அதில் எந்த தப்பும் இல்லை. பெரிய ஒரு மிஸ்கன்செப்ஷன் என்ன இருக்குன்னா, மாதவிடாய் காலத்தில் தாம்பத்திய உறவில் ஈடுபட்டால் ஜன்னி வந்துடும், ஆண்களுக்கு வந்து இறந்து போயிடுவாங்க, பிரச்சனை வந்துடும்லாம் பல விதமான குழப்பங்கள் இருக்குது. மாதவிடாயில் வரக்கூடிய ரத்தம் என்பது பெண்ணுடம்பிலிருந்து வரக்கூடிய ஒரு சுத்தமான ரத்தம் தான். அது விஷமோ கெடுதலோ கிடையாது. அதனால் அந்த நேரத்தில் உறவு கொள்ளும்போது உங்களுக்கு எந்த விதமான நோயும் உங்களுக்கு வராது, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அதனால் விந்து வெளியேற்றுறதுனாலையும் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது. அது நீங்கள் தாராளமாக விந்து வெளியேற்றி தாம்பத்திய உறவு கொள்ளலாம். குழந்தை பிறந்து 1 மாதம் கழித்து உடலுறவு வைத்து கொள்ளலாம் என்று கூறினீர்கள். 2 வருடம் வரை குழந்தை வேண்டாம், அதனால் மாத்திரையை உபயோகிக்கலாமா? அதுபோல் 2 வருடம் கட்டுப்படுத்தக்கூடிய மாத்திரைகள் உண்டா அப்படின்னு கேட்டிருக்காரு. குழந்தை பிறந்தவங்க வந்து மாத்திரை உபயோகப்படுத்தக்கூடாது. ஏன்னா அவங்க அப்போ தான் பால் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. 1.5 வருடம் வரைக்கும் கூட நீங்கள் பால் கொடுத்தீங்கன்னா அடுத்த குழந்தை பிறப்பு தள்ளி போகும். அதனால் பால் கொடுக்கறது நிறுத்தக்கூடாது. அதனால் உங்களுக்கு சில நேரங்களில் திரும்ப கர்ப்பமாயிடக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் வேறொரு கருத்தடை முறையை யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து காப்பர் டீ போன்ற கருத்தடை யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா காண்டம் யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து மறுபடியும் மாத்திரைகள் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா பால் கொடுத்துட்ருப்பீங்க. அடுத்து ஒரு காலர் வெயிட் பண்ணுறாங்க, காலர் பார்ப்போம். வணக்கம். வணக்கம் சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்கள் உங்கள் பேர் என்னங்க? என் பேர் நிஷார் அகமது, நாங்கள் சவுதியிலேருந்து பேசுகிறோம். நிஷார் அகமது ஃப்ரம் சவுதி. சொல்லுங்கள் நிஷார். நான் மேரேஜ் பண்ணி 2 வருஷம் ஆகுது. சொல்லுங்கள் நிஷார். நான் ஒரு குழந்தை ஒன்று இருக்கு. சரிங்க. இப்போ குழந்தை பிறந்துட்டு 1 வருஷம் ஆகுது. சரிங்க. இப்போ நானும் மனைவி பிரிஞ்சு நான் இங்கே வெளிநாடு வந்துட்டேன், மனைவி இந்தியாவில் இருக்கு. சரிங்க. ஃபர்ஸ்ட் குழந்தை சிசேரிங்க. சரிங்க. இப்போ திரும்பி போனால் நமக்கு இப்போ குழந்தை வேணாம், 3 வருஷம் கேப் விடணும்னு சொல்கிறேன். நான் இப்போ இன்ஷால்லா இந்த மாதம் 24ஆம் தேதி ஊருக்கு போகிறேன். சரிங்க. குழந்தை வேணாங்கிறதுக்கு என்ன பண்ணலாம் சார்? எல்லாத்தையும் குழந்தை வேணான்னா நீங்கள் வந்து ஒன்று உங்கள் மனைவி காப்பர் டீ அணிந்து கொள்ளலாம். காப்பர் டீ பிடிக்கலங்குது மனைவி. அல்லன்னா நீங்கள் காண்டம் அணிந்து கொள்ளலாம். காண்டம் வந்து கொஞ்சம் சிக்கல், ஏன்னா நீங்கள் ரொம்ப நாள் கழித்து போகிறீங்க, உடனே உறவு முடிஞ்ச உடனே நீங்கள் தாம்பத்திய உறவு நிறுத்திடணும். இல்லைன்னா காண்டம் எஜாக்குலேட் ஆன உடனே காண்டம் எடுத்துடணும். அதனால் அது கொஞ்சம் சிக்கல். இப்போ உங்கள் மனைவி வந்து பால் கொடுக்கறது நிறுத்தியிருந்தாங்கன்னா, பால் கொடுத்து நிறுத்திட்டாங்க சார், அப்போனா அவங்க மாத்திரை யூஸ் பண்ணலாங்க. வாய் வழியாக யூஸ் பண்ணக்கூடிய நல்ல மாத்திரைகள் இப்போ கிடைக்குது. ஃபெமிலோன், அந்த மாதிரி பல்வேறு பேர்களில், நோவலான், ஃபெமிலோன் போன்ற பல்வேறு பேர்களில் இது கிடைக்குது. இவங்க கரெக்டாக அந்த வாய் வழி மாத்திரையை எடுத்துக்கிட்டாங்கன்னா கருத்தரிப்பை முற்றிலுமாக தவிர்க்க முடியும். அதெல்லாம் கண்டினியூஸ் சாப்பிடணுமா சார்? அதாவது நீங்கள் வர்றதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாலே ஆரம்பிச்சிடணும். வந்த பிறகு நீங்கள் ஊரை விட்டு போகிற வரைக்கும் அவங்க தொடர்ந்து தாம்பத்திய உறவில் ஈடுபடுற வரைக்கும் எடுக்கணும். அது அந்த மாதம் முடிஞ்ச பிறகு நிறுத்திடலாம். இல்ல சார், தாம்பத்திய உறவுல ஈடுபடுற அன்னைக்கு தான் சாப்பிடணுமா இல்ல கண்டினியூ சாப்பிடணுமா? தொடர்ந்து சாப்பிடணும். இந்த மாத்திரைகள் வந்து அதுக்கு முதல் மாசமே ஆரம்பிச்சிடணும். இப்ப இன்ஜெக்ஷன் போட்டா இது சொல்றாங்க சார், அப்படியே தான் செய்யலாமா சார்? அதாவதுங்க, தாம்பத்திய உறவு முடிஞ்ச உடனே சாப்பிடக்கூடிய எமர்ஜென்சி பில்ஸ்ன்னு இருக்கு. ஆனால் அதெல்லாம் அபார்ஷன் பில்ஸ் மாதிரியான மாத்திரைகள். தடுப்பதற்கான முறைகள்னா அது முதல்ல இருந்தே சாப்பிடணும். இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, பட் அதெல்லாம் விட எளிமையான முறைன்றது மாத்திரைகள்லாம். டெய்லி மாத்திரை சாப்பிட்றதா. டெய்லி காலையில் ஒரு மாத்திரை விட்டமின் மாதிரி சாப்பிட்டுட்டு அவங்க நார்மலாக இருக்கலாம். வீட்டில் சொன்னாங்களா ஃபாதர் முதல்ல இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லைனா அது இன்ஜெக்ஷன் நல்லதா அது கெட்டதா சார்? அது இல்லை, இன்ஜெக்ஷன் போடலாங்க. இன்ஜெக்ஷன் மூலமாக கருத்தடைகள்லாம் இப்போ வந்திருக்குது. பல்வேறு முறையான கருத்தடைகள், அது ஒன்று, அது மாதிரி போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அது ஒன்றும் பயம் இல்லையா சார்? ஒன்றும் இல்லை, பயம் இல்லைங்க. எல்லாமே கருத்தடை முறைகள் தான். அது லாங் டேர்மாக ஒரு 3 மாதம் வேலை செய்யக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸ். உங்க ப்ரோக்ராம் நான் இங்க டெய்லி பாப்பேன். வாரத்துல இந்த நைட் இங்க 8:30 மணிக்கு இங்க இதாகும். ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷங்க. நீங்கள் வசந்த் டிவி வந்து உலகம் முழுவதும் பார்க்குறாங்கன்றதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். அடுத்ததாக ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் மீண்டும் சந்திப்போம். காத்திருங்கள் உங்கள் கேள்விகளோட. ஆயக்கலைகள் 64, அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை? ரகசிய கேள்விகள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். ஆயக்கலைகள் 64, அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை?
ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. ஹலோ சார். வணக்கம் சார், சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நான் அம்ஜிக்கரையில் இருக்கேன் சார். சொல்லுங்கள், உங்கள் பேருங்க சார்? என் பேர் ரமேஷ். ரமேஷ், சொல்லுங்கள். அவங்கள உச்சக்கட்டையில் இது பண்ணோன்னா என்ன சார் பண்ணோம்? உச்சக்கட்டை உங்கள் மனைவி உச்சகட்டம் அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? எந்த ஒரு அற்புதமான கணவர் நீங்கள், என்ன மனைவிக்கு உச்சகட்டம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இது வந்து 3 வகையில் உங்கள் மனைவியை உச்சகட்டத்துக்கு எடுத்து போகலாம். ரொம்ப எளிமையான வழி அப்படின்றது பெண்களுக்கு கிளைட்டோரஸ் தூண்டுதல் தான். கிளைட்டோரஸ் என்பது பெண் உறுப்பில் இருக்கிற ஒரு உறுப்பு, சின்ன உறுப்பு. அதை நீங்கள் வந்து நேரடியாக தூண்ட வேண்டும். ப்ரிஃபரபிளி நீங்கள் நாக்கு உபயோகப்படுத்தி தூண்டலாம். நல்லா சோப்போட்டு வாஷ் பண்ணிவிட்டு யூ கேன் யூஸ் யுவர் டங் டு ஸ்டிமுலேட் த கிளைட்டோரஸ். ஒரு 10-15 நிமிஷம் நீங்கள் தூண்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு அற்புதமான உச்சகட்டம் வரும். அந்த இது அமுக்கலாமா சார் அவங்களோட இதுவை? ஒன்று. 2வது முறையில் பெண் உறுப்பில் இருந்து தாம்பத்திய உறவு கொள்வது. ஆனால் அது வந்து 15 நிமிடத்துக்கு மேலே நீங்கள் தாம்பத்திய உறவு வைத்து கொண்டால் தான் பெண்கள் உச்சகட்டம் அடைகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். 3வதாக பெண் உறுப்பில் வந்து ஜி ஸ்பாட்டுன்னு ஒன்று இருக்குது. அதை வந்து விரல் உள்ளே வைத்து நீங்கள் தூண்டலாம். அது வந்து மேலே வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு உள்ள டீப்பாக இருக்குது. அதை வந்து விரல் வைத்து நீங்கள் தொடர்ந்து தூண்டுனீங்கன்னா, ஒரு 15 நிமிஷம் தூண்டினீங்கன்னா ஜி ஸ்பாட்டை தொடர்ந்து தூண்டும் போது அவங்களுக்கு உச்சகட்டம் அடையலாம். 4வதாக ஒரு சின்ன ஒரு முறை இருக்குது. மார்பு காம்புகளை நீங்கள் தொடர்ந்து தூண்டுனீங்கன்னா பெண்கள் வந்து உச்சகட்டம் அடையலாம். ஆனால் அது வந்து எல்லாருக்கும் அது சாத்தியம் இல்லை. சில பெண்கள் பால் கொடுக்கும் போதே கூட உச்சகட்டம் அடைகிறாங்க அப்படின்னு பல ஆய்வுகள் நிரூபிச்சிருக்கு. நீங்கள் தொடர்ந்து மார்பு காம்புகளை தூண்டுறதுனாலே அவங்கள ஒரு சில பேருக்கு உச்சகட்டம் அடைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த முறைகளில் நீங்கள் உங்கள் சொல்லுங்கள். என்னோட ஆண் உறுப்பு எடுத்து அவங்க அடிக்கடி இதில் வச்சுக்கிறாங்க. அவங்களோட அவங்களோட இதில் வச்சுக்கிறாங்க. அதனால இது ஆகுமா? பெண் உறுப்பில் வைக்கிறாங்களா? எதில் வைக்கிறாங்க? என்னோட ஆண் உறுப்பு எடுத்து அவங்களோட ஹாயில் வச்சுக்கிறாங்க சார். இல்லை, வாய் வழியாக செக்ஸ் பண்ணுறதுன்றது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். இது ஒரு நார்மல் தான், நீங்கள் ஒன்றும் கவலையே பட வேண்டியதில்லை. அதனால எதுனா ஆகுமா? அதனால் எந்த கெடுதலும் இல்லை. 2 பேரும் ஆரோக்கியமாக உறுப்புகளை வச்சுக்கோங்க, சுத்தமாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிடலாம். மைல்டு சோப், பேபி சோப் மாதிரி போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆரோக்கியமாகலாம். இது ஒரு நல்ல பழக்கம், ஆரோக்கியமான பழக்கம் தான். இதை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் வாழ்நாள் முழுவதும். ஓகே. கேள்வி ராஜீவ் சவுதி அரேபியாவிலேருந்து அனுப்பிச்சிருக்காரு. எனக்கு உறுப்பு மிக சிறுத்து உள்ளது. விரைப்புத்தன்மை அடையும் போது பெரிதாக உள்ளது. அது குறைந்ததும் கட்டை விரல் அளவில் சிறுத்து விடுகிறது. இது வந்து குறையா? இதை சிகிச்சை செய்யணுமான்னு கேட்குறாரு. நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து ரொம்ப நார்மல். ஆணுறுப்பினுடைய சைஸுக்கும் ஆண்மைக்கும் அல்லது பெண்களை திருப்தி பண்ணுவதற்கும் எந்த சம்மந்தம் இல்லை. சிறிய ஆணுறுப்பே ஒரு பெண்ணை முழுமையாக உச்சகட்டத்துக்கு கொண்டு போக முடியும். அந்த டெக்னிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்படி ஒரு பெண்ணை உச்சகட்டத்துக்கு கொண்டு போகலாம், எப்படி செக்ஸை இன்பமாக அனுபவிக்கணும் என்ற பல்வேறு விஷயங்கள் தான் தெரிஞ்சிருக்கணுமே தவிர ஆணுறுப்புடைய சைஸ் ரொம்ப முக்கியம் இல்லை. நீங்கள் கண்டிப்பாக இதில் ஏதாவது நான் செஞ்சே ஆகணும், எனக்கு இது வந்து மன உளைச்சலை ஏற்படுத்துதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஹார்மோன்கள் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். அதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதை சரி செய்வதன் மூலமாக ஆணுறுப்பை பெருசாக்க முடியும். அதை தவிர சில அறுவை சிகிச்சைகள் இருக்குது, அந்த முறையில் ஆணுறுப்பை பெருசாக்கலாம். ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு இது தேவையில்லை. ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன் சார். பேருங்க சார்? திருச்சியிலேருந்து குமார் சார். குமார், சொல்லுங்கள், உங்கள் கேள்வியில் கேளுங்க. சார், எங்களுக்கு கல்யாணம் வந்து 1.5 வருஷம் ஆச்சு சார். சரிங்க. அது என் மனைவிக்கு வந்து டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க சார். சரிங்க. அதில் வந்து நீர் கட்டிகள் இருக்குன்னு சொன்னாங்க. கர்ப்பப்பை கருமுட்டை பையில் நீர்க்கட்டிகள் இருக்குது. ஆமாம் சார். சொல்லுங்கள். அப்புறம் எனக்கு டெஸ்டிங் பண்ணி பார்த்தாங்க சார். சரிங்க. அதில் வந்து 40% இருக்குது சார். விந்தணுக்கள் 40% இருக்குது. சரி, அதனால் எதுவும் பாதிப்பு இருக்குங்களா? அதாவது ரெண்டையுமே சரி செய்யணும். ஒன்று வந்து உங்கள் மனைவிக்கு வந்து சினை முட்டை பையில் சிறு சிறு நீர்க்கட்டிகள் இருக்குது. இதுக்கு பேர் வந்து பிசிஓடின்னு பேர், பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்னு. இதுக்கு வந்து பல்வேறு மாத்திரைகள் கொடுப்பாங்க. இந்த நீர்க்கட்டிகள் சின்னதாக இருந்தால் மாத்திரைகளே குறைக்க முடியும். பெரிதாக இருந்தால் லேப்ரோஸ்கோபிக்ஸ் அறுவை சிகிச்சைகள் மூலமாக அதை சரி செய்வாங்க. உங்களுக்கு வந்து அணுக்களுடைய எண்ணிக்கை முக்கியம், அதனுடைய ஊர்ந்து போகிற தன்மையை பார்ப்பாங்க, உயிருள்ள அணுக்கள், இப்படி பல்வேறு 5 கிரைட்டீரியா பார்ப்பாங்க.
இது எல்லாமே குறைவாக இருந்ததுன்னா ஐயுஐன்ற ஒரு எளிமையான முறை இருக்குது. உங்கள் விந்தணுக்களில் நல்லணுக்களை தனியாக பிரித்து கருத்தரிக்கிற இடத்துல உங்கள் ஒய்ஃபுக்கு கர்ப்பப்பையில் போடுவாங்க. அது ஒரு 6 முறை 7 முறை பண்ணலாம். அதில் கருத்தரிக்கலை அப்படின்னா அடுத்த முறைகள் இருக்குது. ஐவிஎஃப் போன்ற முறைகள்லாம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் கருத்தரிக்க முடியும். ஒன்றும் கவலைப்படவே வேண்டியதில்லை. இல்லை சார் 40% அதனால பாதிப்பு இருக்குங்களா? நீங்கள் 40%ன்றது எதை சொல்கிறீங்க? ஊர்ந்து போகிற தன்மையை தான் பெர்சன்டேஜில் சொல்லுவோம். அணுக்களின் எண்ணிக்கை, அணுக்களுடைய எண்ணிக்கையை வந்து மில்லியன்ஸில் சொல்லணும். 40 மில்லியன்னா நார்மல் தான். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சில குழப்பங்கள் இருக்குது. உலக சுகாதார நிறுவனம் என்பது விந்தணுக்களை எப்படி டெஸ்ட் பண்ணணுன்றது ஒரு வரையறை கொடுத்துருக்காங்க. அதில் 20 மில்லியன் தான் நார்மல். ஆனால் பெரும்பாலான லேபுகளில் அதை மாதிரி பண்ணுறதில்ல. அவங்க பழைய முறைகளில் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணாங்கன்னா நார்மல் வந்து 60லேருந்து 140 மில்லியன். நீங்கள் பண்ணியிருக்க லேபில் அந்த மாதிரி ஒரு லேபில் தான் பண்ணியிருக்கீங்க. அதில் வந்து 60 மில்லியன் இருக்கணும். அதுக்கு பதிலாக உங்களுக்கு 40 மில்லியன் இருக்குது. நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு முழுமையாக சரி செய்ய முடியும். அதுதான் நீங்கள் ஐயுஐ போங்க. அப்படி இல்லைன்னா சில முறைகளை கடைபிடிங்க. ஒன்று வந்து சுடுதண்ணியில் குளிக்காதீங்க, டைட் அண்டர்வேர், டைட் ஜீன்ஸ் பேண்ட் போடாதீங்க, ஸ்மோக்கிங், ஆல்கஹால் பண்ண வேண்டாம். நல்ல உடம்பை வந்து ஃபிட்டாக நல்லா வச்சுக்கோங்க. தாம்பத்திய உறவில் ஃப்ரீக்குவெண்ட்டாக ஈடுபடுங்க. உங்களுக்கு ஐயுஐ அடுத்த முறை பண்ணிங்கன்னா கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். சரிங்க சார். நன்றி. கேள்விக்கு ரொம்ப நன்றி. ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை? ரகசிய கேள்விகள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை? ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. சாந்தி சென்னை ராயப்பேட்டையிலேருந்து எழுதுகிறாங்க. எனக்கு திருமணமாகி சில மாதங்களே ஆகின்றன. மிகப்பெரிய ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. இதனுடைய கண்டென்ட் என்னென்னா, புதிய தம்பதியினராக இருக்கும்போது கூட, அதாவது அவங்க ரயிலில் திரும்பி வந்து கொண்டு இருக்கும்போது கூட, கணவர் வந்து இளம் அழகிய பெண்களை எந்த நேரம் உற்று நோக்கிக்கிட்டு இருக்காரு. அப்போ இவங்க பேசினா கூட இவங்க பக்கம் திரும்பாமலே பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எப்போவுமே பெண்களை பார்த்தாருன்னா அவங்களே உற்று பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதை தவிர அவரிடம் எந்த தவறான பழக்கங்களும் இல்லை. பல முறை நான் அவர்கிட்ட இதை பற்றி பேசிட்டேன். அவர் திருத்தி கொள்கிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் திரும்பவும் இதையே பண்ணுறாரு. நாங்கள் இருவரும் படித்த நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர்கள். எங்கள் தாம்பத்திய உறவும் நன்றாக இருக்கிறது. இதை எப்படி சரி செய்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சில ஆண்களுக்கு, இதுக்கு பேர் ரோவிங் ஐன்னு சொல்லுவோம், சில ஆண்களுக்கு வந்து கண்கள் அப்படி அலைபாஞ்சிக்கிட்டே இருக்கும். பல பேர் அப்படி பார்க்குறது ஒரு ஹேபிச்சுவலாக ஆகிருக்கும். இன்றைக்கி இது ஒரு இளைஞர்கள்ட்ட இது ஒரு பழக்கமாகவே ஆயிடுச்சு. இது ஒரு தவறான பழக்கம். பிறன்மனை நோக்கா பேராண்மை அப்படின்ற ஒரு வள்ளுவருடைய வாக்கு. இன்றைக்கி அதை பற்றி யாரும் சட்டை பண்ணுறதில்ல. பல பெண்களோட தொடர்பு வைத்துக் கொள்வதும் பலரோட சுற்றுறதும் தான் ஒரு ஆண்மை அப்படின்ற மாதிரி ஒரு தவறான கண்ணோட்டம் இருக்குது. அது ஒரு தவறு. இவங்களுக்கு வந்து முறையான கவுன்சிலிங் தேவைப்படும். நீங்கள் வந்து அவர்கிட்ட முதல்ல எடுத்து சொல்கிறீங்க. இது என்ன ஆகுன்னா, மனைவியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய விட்ராயல். நம்ம ஏற்கனவே சொன்னோம், அந்த லவ் டேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த அன்பு இருந்துக்கிட்டே இருக்கும். மனைவிக்கு பிடிக்காத அன்னாயிங் ஹேபிட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஒரு ஹேபிட்ஸ் நம்ம போன முறை சொன்னோம். காதலை உடைச்சி அழிக்கக்கூடிய ஒரு ஹேபிட் வந்து அன்னாயிங் ஹேபிட்ஸ். தவறான பழக்கங்களை ஒரு நபர் வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அடுத்த அந்த காதல் டேங்க்கை வந்து லீக் ஆகிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை வந்து பின்னால் சண்டை வந்து பிரிவை நோக்கி போகும். இது ஒரு அன்னாயிங் ஹேபிட்டு. இதுக்கு ஒரு முறையான கவுன்சிலிங் நீங்கள் கண்டிப்பாக போங்க. இந்த பழக்கத்தை சில பயிற்சிகள் மூலமாக தான் சரி பண்ண முடியும். நீங்கள் தொடர்ந்து உங்கள் கணவரை நேக் பண்ணாதீங்க. இரிட்டேட் பண்ணி, கோவப்படுத்தி, சண்டை போட்டு, அழுது பிரச்சனையாக்காதீங்க. இதற்கு வந்து முழுமையான தீர்வு ஒரு கவுன்சிலர்கிட்ட போய். சார் ஐ எம் காலிங் ஃப்ரம் பாண்டிச்சேரி சார். உங்கள் பேருங்க சார்? பேர் பாரதி சார். பாண்டிச்சேரியிலேருந்து பாரதி. சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக எனக்கு 2 years ஆச்சு சார் மேரேஜ் ஆகி. சொல்லுங்கள் பான். ஸோ ஐ காட் எ ட்வின் சார். ட்வின்ஸ். சொல்லுங்கள். எஸ் 3 months ஆகுது. சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் லீட் டைம் எவ்வளோ சார் நெக்ஸ்ட் பேபிக்கு? உங்களுக்கு தான் இந்தியா வழக்கப்படி 2 குழந்தையோ பிறந்துருச்சு. இனிமேலே இன்னும் குழந்தை வேணும் உங்களுக்கு? இல்லை ஆக்சுவலாக ஃபீமேல் சார், போத்தார். ஆணும் பெண்ணும் ஒன்று தான். இனிமேல் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 2லிருந்து 5 வருடங்கள் இடைவெளி விடலாம். ஓகே. 5 வருடங்களுக்கு மேலே விட்டிங்கன்னா குழந்தைகளுக்கான இடைவெளி ரொம்ப அதிகமாகிடும்.
ஓகே உடனே குழந்தை பெற்றுக்கிட்டு இருந்தாலும் நல்லதில்லை, உங்கள் மனைவியினுடைய உடம்புக்கு நல்லதில்லை. ஓகே குறைந்தபட்சம் ஒரு 2 வருடங்களா குறைந்தபட்சம் வேணும், அதிகபட்சம் ஒரு 5 வருடங்கள் கேப் விடலாம். ஸோ ஒரு 2 வருடங்கள் கழித்து நீங்கள் மறுபடியும் ஒரு முயற்சி மேற்கொள்ளுங்கள். 5 வருடங்களுக்குள்ளாக உங்கள் அடுத்த குழந்தையை முடித்து கொண்டு நீங்கள் ஒரு முழுமையான கர்ப்பத்தடை முறைக்கு போகலாம். பட் 2 குழந்தையோட முடிச்சுக்கிறது நல்லது. ஆணானாலும் பெண்ணாலும் ஒன்று தான் இன்றைக்கி. நீங்கள் இந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறது நல்லதில்லை. அப்படி ஓகே சார். பாரதின்னு வேறு பேர் வச்சுருக்கீங்க, ஏன் இப்படி நீங்கள் நினைக்கிறீங்க பாரதி? இல்லை சார், நார்மலாக இந்தியாவில் எல்லாம் நினைக்கிறது தானே சார் இது. வணக்கம், உங்கள் கேள்விக்கு நன்றி. இது ஒரு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கடிதம், ரொம்ப ஒரு நல்ல கடிதம். இது ஏவி பேரின்பம் அப்படின்றவர் நெய்வேலியிலிருந்து எழுதியிருக்காரு. அவருடைய வயது 82 வயதை கடந்து கொண்டு இருக்கிறேன். 1964 வாசக்டமி செய்து கொண்டேன். 2002 ப்ராஸ்டேட் வீக்கத்தை குறைக்க டர்ஃப் செய்து கொள்ளேன். ஆனாலும் கூட உடலுறவின் போது விந்து வெளிப்படுத்துவதில், தாம்பத்திய சுகம் மற்ற எல்லா விதிலும் முழுமையாக இருக்கிறது. ஆனால் இப்போது சில நாட்களாக உடலுறவின் போது உச்சகட்ட நிலையை அடைந்தவுடன் தலையின் முன்பகுதியில் வலி ஏற்படுகிறது. இது இனிமேல் உடலுறவில் ஈடுபடாதே என்ற எச்சரிக்கையாக இருக்குமா அல்லது வேறு ஏதேனும் காரணமாக இருக்குமா? தயவு செய்து விளக்கமாக கூறவும். உடலின் இயக்கத்தில் எவ்வித குறைபாடும் இல்லை. பாலியல் உணர்ச்சி எப்போதும் போல் அவ்வப்போது தலை தூக்கவே செய்கிறது. அதற்கு வடிகால் தேடலாமா அல்லது இந்த வயதிற்கு மேல் அதை பற்றி நினைப்பது தவறு என கொள்ளலாமா? தங்களின் விளக்கத்திற்காக காத்திருக்கேன். ரொம்ப அற்புதமான கடிதம் பேரின்பம் எழுதியிருக்காரு. 82 வயதுலேயும் ஒரு ஆணுக்கு முழுமையாக ஆண்மையும் இருக்குது, செக்ஸு உணர்வு இருக்குதுன்றதை நிரூபிக்கிற இந்த கடிதம். சாகும் வரை மனிதன் தாம்பத்திய உறவில் ஈடுபடலாம் அப்படின்றதான் இப்போ நவீன கான்செப்ட். நீங்கள் உங்களுக்கு அதான் கடைசி நாள் இறுதி நாள் வரைக்கும் நீங்கள் தாம்பத்திய உறவை அனுபவிக்கலாம். தலையில் சில பேருக்கு தாம்பத்திய உறவுக்கு முடிஞ்ச பிறகு ஒரு ஹெட்டேக் வரலாம். காய்டல் ஹெட்டேக்னு சொல்லுவோம். செக்ஸ் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு ஹெட்டேக் வரும். இது பயப்படுறதுக்கான அறிகுறி அல்ல. ஆனாலும் கூட உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, இல்லை வயசாகிடுச்சின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சில அடிப்படையான டெஸ்ட்டுகள் பண்ணிக்கங்க. ஒரு பிபி செக் பண்ணிக்கலாம். ரொம்ப உங்களுக்கு ஹெட்டேக் இருந்ததுன்னா ஒரு சிடி ஸ்கேன் கூட எடுத்து பார்க்கலாம். ஏதாவது பிரச்சனை தலையில் இருக்கான்னு பாருங்கள். பொதுவாக இது இருக்காது. இந்த காய்டல் ஹெட்டேக்கில் எந்த பிரச்சனையும் இருக்காது. இது ஒரு 82 மனிதனுக்கும் 2 ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ப்ராஸ்டேட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, வேசக்டமி பண்ணியிருக்காங்க. பல பேர் இன்றைக்கி யங் ஆண்கள் கூட வேசக்டமி பண்ணவுடனே எனக்கு ஆண்மை குறை வந்துடுதுன்னு நினச்சிக்கிறாங்க. 82 வயதுலேயும் அவர் தாம்பத்திய உறவில் ஈடுபட்டுட்டு இருக்காரு. எந்த ஒரு குறைபாடு உங்களுக்கு வராது. நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள். அப்படி ஏதாவது உங்களுக்கு சிக்கல் வந்தாலும் மருந்துகள், நல்ல மருத்துவ முறைகள் இருக்குது. நீங்கள் வாழ்நாள் முழுவதும் தாம்பத்திய உறவை அனுபவிக்கலாம். எங்களுடைய வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஒரு காலர் வெயிட் பண்ணுறாங்க. வணக்கம். வணக்கம் சார், நான் சுரேஷ் பேசுகிறேன். சுரேஷ், எங்கேருந்து பேசுகிறீங்க? வலசரவாக்கத்துலேருந்து பேசுகிறேன் சார். வலசரவாக்கம். ஆமாம். சொல்லுங்கள் சுரேஷ், என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? எனக்கு சார் 25 வயசு சார். சரிங்க. கரப்பழக்கத்தின் போது விந்து மிக விரைவாக வழி வருது. சரிங்க. அதுக்கு அதை ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா இல்லை ஆலோசனை கேட்குறவங்கள்ட்ட? உங்களுக்கு நிறைய நேரம் நீங்கள் சுய இன்பம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சில மருந்துகள்லாம் இருக்குது. ஆமாம். ஆனால் சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் சுய இன்பம் பண்ணும்போது கொஞ்சம் நிறுத்தி, ஒரு விந்து வரும்னு தோணுனே ஒரு நிமிஷம் நிறுத்திடலாம். சார் ஒரு நிமிஷம் நிறுத்தி வேறு விஷயங்களை கவனம் செலுத்திட்டு மறுபடியும் ஆரம்பிக்கலாம். மறுபடியும் ஒரு பிரேக் விடலாம், மறுபடியும் ஆரம்பிக்கலாம். இதன் மூலமாகவே நீங்கள் கொஞ்சம் டிலே பண்ணி எஜாக்குலேஷனை ப்ரொலாங் பண்ண முடியும். என்னங்க? மெடிசன் எடுக்கணும்னு சொன்னால் மெடிசின் எடுக்கணும்னா சில மருந்துகள் இருக்குது. அது உங்களுக்கு நீண்ட நேரம் விந்து வெளியாகாமல் தடுக்கக்கூடிய நல்ல மருந்துகள்லாம் இருக்குது. அது நீங்கள் மருத்துவர் அணுகி தான் நீங்கள் வாங்கணும். நீங்களாக கடைகளில் வாங்குறது இது பல பிரச்சனைகளை உண்டு பண்ணும். நீங்கள் ஒரு நல்ல மருத்துவரை அணுகுங்க. உங்களுக்கு முழுமையாக இதை சரி பண்ணி கொடுப்பாங்க. கவலைப்பட வேண்டாம். இப்போது பல்வேறு புதிய விஷயங்களை பார்த்தோம். முக்கியமாக பேரின்பம்
வாழ்க்கை முழுவதும் அவர் இன்பம் அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு. 82 வயதுலையும் இளமையோட தாம்பத்திய உறவு அனுபவிச்சுட்டு இருக்காரு. இப்படி பல்வேறு இன்ட்ரெஸ்டிங்கான பல்வேறு விஷயங்களை நம்ம பார்த்தோம். ஸோ மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம். நேயர்கள் கவனத்திற்கு, பாலியல் சிறப்பு மருத்துவர் டி. காமராஜ் அவர்களிடம் கணவன் மனைவி தாம்பத்திய உறவுகளில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு ஆலோசனை பெற கடிதங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: ரகசிய கேள்விகள், வசந்த் தொலைக்காட்சி, தபால் பெட்டி எண் 2131, சென்னை 6015.